கடவுளே, பெத்த அம்மாவா இல்ல எனக்காக என் நல்லது மட்டுமே யோசிக்கிற என் புருஷனான கேள்வி வந்தா எனக்கு என் மாமா தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் அம்மா துப்பாக்கிய வச்சு செத்துருவேன்னு மிரட்டப்ப கூட எனக்கு அவங்க பிடிவாதத்தையும் தாண்டி என் மாமா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. என் அம்மாவோட கோபம் அர்த்தம் இல்லாதது. என் கார்த்தி மாமா எவ்வளவு நல்லவர்னு நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படியாவது என் மாமா ஆசைப்படுற மாதிரி எங்க 2 குடும்பமும் பழைய பகையெல்லாம் மறந்து ஒண்ணு சேர்ந்துடணும். மாமா, இந்த குங்குமத்தை வச்சு என்ன பாட்டி விட்டு கூட்டிட்டு போங்க. உங்க மாப்பிளையோட என் பொண்ணு சேர்ந்துட்டான்னு சந்தோஷத்துல பேசுறீங்களா? இல்ல இந்த சாமுண்டீஸ்வரிய அந்த கார்த்தி ஜெயிச்சிட்டான்னு பெருமையில பேசுறீங்களா? உங்களை எல்லாம் ஈஸ்வரி, இவ்வளவு ஆத்திரமும் அகங்காரமும் ஒரு பொம்பளைக்கு இருக்க கூடாது. உன் கோபம் தான் உன் கண்ணை மறைக்குது. உன்னை சுத்தி இருக்கிற எந்த நல்லதும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுங்க நல்லது? எது நல்லது? என் வலிய புரிஞ்சுக்காம என் பரம்பரை பகையாளியோட என் பொண்ணு போயிட்டான். அவ்வளவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மயக்கி கூட்டிட்டு போயிட்டான். அந்த வேதனையில நான் கதறிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பாடம் எடுக்கிறீங்களா? இந்த பாடத்தை நான் நெத்தியில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுட்டுக்கு வேணும் நின்னேன்ல, அப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? ஒரு அப்பனா என் பொண்ணு நல்லா வாழணும்னு நினைச்சேன். அவ புருஷன் கூட அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். உன் வரட்டு பிடிவாதத்தால அகங்காரத்தால எங்க அது நடக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. அந்த சந்தோஷத்துல நிம்மதியா இருக்க. கேட்டியாக்கா? அந்த கார்த்தி நம்ம வீட்டோட நிம்மதியை குலைச்சிட்டான்னு நாமெல்லாம் கதறிட்டு இருக்கோம். மாமா நிம்மதியா இருக்காராம். அவரு நிம்மதியா தான் இருப்பாரு சந்திரா. அவரு பொண்ணு அவரு ஆசைப்பட்ட மாதிரி அந்த கார்த்தியோட போயிட்டால, அப்ப அவரு சந்தோஷமா இருக்கிறது நியாயம் தானே? நான் தான் பைத்தியக்காரி. இது ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்கன்னு நினைச்சு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணேன்ல, கடைசியில எனக்கு என்ன மிஞ்சிச்சு? ரேவதி விஷயத்தால எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனச மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான். மடி, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எவ்வளோ பிரச்சனைம்மா, எவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும்னே தெரியலையே. நடந்ததெல்லாம் நீங்க சொல்றதை கேட்கும்போது என் மனசு அப்படியே படபட படபடன்னு வருது. யார் செஞ்ச புண்ணியமோ நீ வெளிநாட்டுக்கு போகாம வந்துட்ட. அது போதுண்டா கண்ணு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதை நான் என் கண்ணார பார்க்கணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பா பாப்பீங்க பாட்டி. நாங்க சந்தோஷமா இருப்போம், கவலைப்படாதீங்க. எப்படியா கவலைப்படாம இருக்கிறது? நானும் உன் தாத்தா 2 பேர் இவ்வளோ பெரிய வீட்டுல எத்தனை நாள் தனியா இருந்திருக்கோம் தெரியுமா? காலத்துக்கும்
எங்களை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பான்னு நினைச்ச எங்க புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அத்தை சாமுண்டீஸ்வரி எங்க புள்ளைய எங்ககிட்ட அண்டவே விடலையே. அவ கோவம் இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும். ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி எங்க ஆயுசுல முக்கால்வாசி போயிடுச்சியா. இப்போ எதுக்கு பாட்டி அதெல்லாம் பேசிக்கிட்டு? பேசட்டும் மாமா. பாட்டிக்குன்னு எல்லாம் இருந்தும் அத பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத கொடுமை எப்படி இருக்கும்னு கொஞ்ச நாள்ல நானே தெரிஞ்சுக்கிட்டேன். வா. ஓ அம்மா சாமுண்டீஸ்வரி, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ஏத்த வேண்டிய இந்த விளக்கு, நீ என் பேத்தி ரேவதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இந்த விளக்கை ஏத்த போற. நீ ஏத்துற இந்த விளக்குல வெளிச்சம் பரவி நம்ம கஷ்டமெல்லாம் போகணும். ஏத்துற ஏத்து. கடவுளே, என் வேண்டுதல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வர. அதே மாதிரி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து உன் முன்னாடி வந்து சந்தோஷமா நிற்கணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணையா முருகா. அப்பா. வீடே அல்லோகலப்பட்டு போயிடுச்சு. அத்தை கோவத்துல வீட்டுல இருந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டு டமால் டிமில்னு உடைச்சு விட்டாங்களா பாரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ரேவதி, அத்தை அவங்க நெத்தில துப்பாக்கி வச்சுட்டு நின்று இருந்தாங்களா. அவங்க என்ன நினைச்சாங்க, நீ வந்து அத்தை தான் பெருசுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பன்னு நினைச்சாங்க. ஆனா நீ சகலதான் முக்கியன்னு கிளம்பி வந்துட்டல, அதனால அத்தை கோவத்துல அப்செட் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தம் மட்டும் இல்ல ரேவதி, கார்த்தி உன்னை மயக்கி தான் இங்க கூட்டிட்டு வந்ததா அம்மா நினைக்கிறாங்க. என்னக்கா சொல்றேன்? மாமா கூட நான் மனசார போறேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். அம்மா என் ஆசைய புரிஞ்சுக்கலனா கூட எனக்கு கவலை இல்லக்கா. ஆனா மாமா எனக்காக பட்ட கஷ்டமும் செஞ்ச தியாகமும் என்னன்னு தெரிஞ்ச பிறகு என்னால எப்படிக்கா அம்மாவோட பிடிவாதத்துக்கு தலையாட்டிட்டு அங்கேயே இருக்க முடியும்? நீயே யோசிச்சு பாருக்கா. ரேவதி, நீ சகலையோட வாழ போறேன்னு சொல்லிட்டு வந்தது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனா சகலை ஏதோ அத்தைக்கு வாக்கு கொடுத்ததாகவும் அதை மீறிட்டதாகவும் பயங்கரமா கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் என்னை தாண்டி எதுவும் செய்ய முடியாதுன்னு அப்பா அம்மாவை சத்தம் போட்டாரு. அதுக்கு உன் அம்மா என்னம்மா சொன்னா? உங்க கண் முன்னாடியே ரேவதியை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சபதம்லாம் போட்டாங்க ரேவதி.